இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 125 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவரை நாம் நம்பும்போது என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சியோன் பர்வதம்னா தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம். அது என்னைக்கும் அசைக்கப்படாது இல்லையா? அதை போல் அவரை நம்புகிறவர்களும் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டோமா? ஏன்னா பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றி இருக்கிறதோ அதுபோல் கர்த்தர் இது முதற்கொண்டு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார்னே அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். பர்வதங்கள் என்றால் மலைகள். எருசலேம் நகரம் தாவீதின் நகரம் இல்லையா? அந்த நகரத்தில் எப்படி பர்வதங்கள் மலைகள் சூழ்ந்திருக்கோ அதை போல் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சூழ்ந்து இன்னையிலிருந்து அவர் தன் ஜனத்தை சுற்றிலுமாக அவர் இருக்கிறார்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17 அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்குறோம். அப்படி அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரத்திலே வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பானா. ஏன்னா நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரம் அந்த தண்ணீரை தன் வேர்களில் உறிந்து அது சேர்த்து வைத்து கொள்ளும். அப்போ மழை தாழ்ச்சி உஷ்ண காலம் அந்த நேரத்தில் கூட அது என்ன பண்ணும்? தப்பாமல் கனி தரும். அது இலைகள் எப்பவுமே பச்சையாக இருக்கும். அப்படி தான் கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய வசனத்தை காத்து நடக்கும் போதும் அவரது வசனத்தை பற்றி கொண்டு இருக்கும் போதும் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போதும் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவரே நம் கண்மலை, நம்முடைய ரட்சிப்பு, நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அதனால் எப்படி தாவீது நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு சங்கீதம் 62:2 சொல்கிறார் இல்லையா? அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். அந்த இடத்துல என் என்ற இடத்துல உங்களை போட்டு உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கர்த்தர் தான் கண்மலை, ரட்சிப்பு, எனக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர் தான் சொல்லுங்கள். அப்போ தேவன் உங்களை அசைக்காதபடிக்கு உங்களை நிலைநிறுத்த பண்ணுவார். அதே போல் உங்கள் சுய புத்தியின் மேலே சாராமல் உங்கள் முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள்னு நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5-6 வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ நீங்கள் சுய புத்தி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி நடங்க. நீங்கள் செய்ய போகிற காரியத்தின் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அவர் அந்த பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சங்கீதம் 118:8-9 பார்க்குறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். ஏன்னா அவன் இன்னைக்கு பூத்து நாளைக்கு மரித்து போகிற புல்லின் பூவுக்கு அவனுடைய ஜீவன் இருக்குது, அவனுடைய மகிமை இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கையை வைங்க. பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நான். அதனால் உங்களுக்கு பெரிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இவங்கள தெரியும் அவங்கள தெரியும்ட்டுலாம் நம்ம அவங்களெல்லாம் நம்பி ஓடாமல் நம்ம காரியத்தில் கர்த்தரை மாற்றம் பற்றி கொண்டு இருந்தோம்னா அதுதான் நமக்கு நல்லது. சங்கீதம் 34:22 சொல்கிறார், கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டு கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதுன்னே சொல்கிறார். தமது ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டு கொள்ளுகிறார். இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எத்தனையோ மனுஷர்கள் எழும்பி போராடலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார் அந்த ஊழியக்காரர்களுடைய ஆத்மாவை அவர் மீட்டு கொள்ளுகிறார். அவரை நம்புகிற மனுஷங்க மேலே, அவருடைய பிள்ளைகள் மேலே, அவருடைய ஊழியக்காரர்கள் மேலே எந்த ஒரு குற்றத்தையும் தேவன் சுமர விட மாட்டேன்னு இன்றைக்கி வாக்கு பண்ணுறார். சகரியா 1 அதிகாரம் 17 வசனத்தில் பார்க்குறோம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நன்மையை நம் பட்டணங்களில் பரப்பி வைத்திருக்கிறார். அவர் சியோனை தேற்ற பண்ணுவார், எருசலேமையை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சியோன் என்பது தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம். இன்னொன்று தாவீதின் நகரம் பேரும் சியோன் நகரம்னு பார்க்குறோம். எருசலேத்து ஜனங்க தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லுகிறது யாருன்னா சேனைகளின் கர்த்தர். என்னுடைய பட்டணங்கள், என் பிள்ளைகளுடைய பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும். நான் சியோனை என்றென்றைக்கும் தேற்றுவேன், எருசலேமை நான் தெரிந்து கொள்ளுவேன்னு சொல்கிறார். அவருடைய பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். அதே போல் நெருக்கத்தில் உங்கள் நெருக்கம் என்ன ஒரு பிரச்சனை பாடுகளாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார்.
என்ன தாவீது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தாருன்னே சங்கீதம் 121 பார்க்குறோம். அதுபோல் நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய காரியங்களை நெருக்கமான சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அதே போல் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மகிழ விடாதேயோன்னு தாவீது சொல்கிறார். சங்கீதம் 25:2. இன்றைக்கி எத்தனை சத்துருக்கள் நம்ம மேற்கொண்டு அவங்க சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை அப்படி விடமாட்டார். சத்துருக்களே என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையோன்னு அன்னைக்கு தாவீது கேட்குறது போல், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் எல்லையில் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி உங்கள் காரியங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏன்னா நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக தான் நம் கண்களை ஏறெடுக்கணுன்னே சங்கீதம் 121:1 பார்க்குறோம். அப்போது ஒத்தாசை வரும் பர்வதம் நம்ம கர்த்தர் தான். அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பத்தை வைங்க, அவரை ஏறெடுத்து பார்த்து உங்கள் ஜப விண்ணப்பங்களை வைக்கும்போது தேவன் அதற்கான பதிலை உங்களுக்கு தருவார். ஏசாயா 12:6 பார்க்குறோம், சீயோனிலே வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கி சீயோன் குமாரத்தினா கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இல்லையா? சபையாரே சீயோன் குமாரத்தின்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். அதே போல் தேவனை தொழுது கொள்ளுகிற எல்லையாகி அந்த சீயோனிலே கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை எருசலேம்லேருந்து புறப்படுது. அவருடைய வேதம் இருக்குன்னு நம்ம சீயோன்லேருந்து அவருடைய வார்த்தையும் எருசலேமிலே அவர் வசனமும் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் போகும்போது அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் இல்லையா? அதனால் சீயோனில் அவர் வாசமாக இருக்கிறவங்களே, அப்போ தேவ சமூகத்தில் என்னென்னைக்கும் நீங்கள் அவரை தேடுகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருந்து உங்களை காத்து வழிநடத்துவார். அதே போல் தேவனுக்கு ஏற்கும் பலி எது? நொறுங்குண்ட ஆவி தான். தேவன் நொறுங்குண்டதையும் நறுங்குண்ட இருதயத்தையும் அவர் புறக்கணியார்னு சங்கீதம் 51:17 பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனையோ பேருடைய இருதயம் நொறுங்குண்டு நறுங்குண்ட இது போல் காணப்படலாம். ஏன்னா ரொம்ப இருதயத்தில் நீங்கள் சோர்ந்து போய் கண்ணீரோடு கவலையோடு அநேக பாரங்களை நீங்கள் சுமந்து திரியலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவிகளை அப்படிப்பட்ட இருதயங்களை அவர் புறக்கணியாமல் தம்மிடமாக சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறாரு, அவங்களுக்கு இளைப்பாறுதலை அவர் தராரு. சங்கீதம் 124:1-2 பார்க்குறோம், மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போதும் கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அவர்களுடைய கோபம் நம் மேலே எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்களே. அப்போ பொல்லாத மனுஷர்களுடைய கோபம், அவங்களுடைய எரிச்சல் நம்மை விழுங்குகிறது போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நம் பக்கத்தில் இல்லைனா தான் அந்த சூழ்நிலை. ஆனால் அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், அவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் அறிக்கையிடுங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார். அவர் பாவிகளுக்கு கூட வழியை தெரிவிக்கிறவர்னு சங்கீதம் 25:8 பார்க்குறோம். அப்போ உங்களுடைய பிரச்சனை காரியங்களுக்கும் தேவன் நிச்சயமாக வழியை சொல்லுவார். நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க, தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துங்க, வேத வசனங்களை தியானிங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த கனத்தை நீங்கள் செலுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கும் வழியை தெரிவிப்பார். உங்கள் பிரச்சனைக்கான போராட்டத்துக்கான வழியை உங்களுக்கு காண்பிப்பார். அதே போல் அவருடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் அது பரிசுத்த ஆவி என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்னு தாவீது சங்கீதம் 51:11 சொல்லுகிறது போல், நம்ம என்ன ஒரு பாவம் அக்கிரமத்தை செஞ்சாலும் கர்த்தருடைய ஆவி நம்மை விட்டு, அன்னைக்கு சவுலை விட்டு நீங்கினது இல்லையா? ஆனால் சவுலை போல் நாம் இராதபடிக்கு தாவீதை போல கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய பரிசுத்த ஆவியை தேவன் எடுக்காமல் காப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க, உங்கள் பாடுகள் பிரச்சனைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. அப்போ என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள். ஆமேன்.